ஹைடா, ஹிடன் மேரேஜ் அதோட நெக்ஸ்ட் பார்ட் போன பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, ஒரு மாதிரி மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க. டாக்டர் வராங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜேகே உங்களை பிடிச்சி தூக்கி காம் பண்ணி ஃபைன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிச்சிட்ருக்கான். பட் ஜேகே கையிலையும் கிழிச்சு விட்டுட்டீங்க. பட் உங்களுக்கே தெரியாமல் ஹியூங்கோவை அட்டாக் பண்ணும்போதும் ஜேகே நடுவில் வந்திருப்பான். அவனுக்கு யூங்கோ அட்டாக் பண்ணும்போது அப்போது பார்க்கவும் முடிஞ்சிருக்காது, அந்த டைம் உங்களையும் ஹர்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்திருப்பான். நீங்கள் அந்த யூன்வோவை அட்டாக் பண்ணுறதா நினச்சா ஜேகேவை அட்டாக் பண்ணிட்டீங்க. ஜேகே 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 சாரி, ரத்தம் வருது அப்படின்னு அவனை கேர் பண்ணுறீங்க. அவன் டைட்டாக பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சடனாக நீங்கள் சேஞ்ச் ஆகிருப்பீங்க இல்லையா? ஸோ அதையும் டாக்டர் பார்த்துட்டு இங்கே பாருங்க, அவங்க குழந்தை போன அந்த ஃபீல்ட்லேருந்து முதல்ல அவங்க வெளில வரல, மென்டலி அவங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கேருந்து வேற இடம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல். உங்களை கையை கால் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டி போடுறாங்க. ஜிகி என்ன பண்ணுறீங்க? அவளை கையில் அதுக்கு கட்டுங்க, கழட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிகி கிட்ட வர நீங்க கையை விடுங்க ஜிக்கி, ஜிக்கி என்ன பண்றாங்க ஜிக்கி, இவங்க ஜிக்கி விட சொல்லு ஜிக்கி அப்படி நீங்க அழுதுட்டு ஜிக்கியை பாக்குறீங்க. அவ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கழட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிக்கி மட்டும்தான் உள்ள இருக்கான். டாக்டர் அதுக்கப்புறம் நர்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உள்ள இருக்காங்க. டோருக்கு வெளியே யூன்வோ, உங்க அப்பா உங்க அம்மா ஜிக்கியோட அப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் டோருக்கு வெளில நிக்கிறாங்க. ஜிக்கி என்ன ஜிக்கி இதெல்லாம் விட சொல்லு ஜிக்கி அப்படி நீங்க அல ஒரு பியூன் தான் அவங்க கையை டைட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஜேகே அவன் கையை பிடிச்சி முறுக்கி என்ன நானும் சொல்லிட்டு இருக்கேன், என்னடா பண்ணிருக்க நீ, கையை பிடிக்கி அடிக்க வரான். டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்கேன், அவளை எதுக்கு கட்டி போடுறீங்க அப்படி ஜேகே டாக்டர் கிட்ட சொல்ல. டாக்டர் இங்க பாருங்க ஜங்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூனை கட்டு. டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஜங்கு, கொஞ்சம் வெளியே இருங்க, எதுவும் இருந்தாலும் எங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என் பொண்டாட்டி இப்படி ட்ரீட் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்ககிட்ட வரான். உங்க கையில இருக்க கட்டெல்லாம் கழட்டி விடுறான் அவன். அதாவது டாக்டர் அவங்க குணமாகணுமா வேண்டாமா? சிக்கி பாக்குறான். என்ன சொல்றீங்க? போ சொல்றேன், கொஞ்சம் வெளியே இருங்க அப்படி சொல்லிட்டு அகைன் அந்த பியூனை பார்த்து கத்து அப்படிங்கிற சொல்ல அவனும் கட்டுறான். என்ன ஜிக்கி இது, ஜிக்கி ஜிக்கி என்ன விட சொல்லு ஜிக்கி அப்படின்னு நீங்க அழுதுட்டு இருக்க. சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவளுக்கு எதுவும் இல்லைல்ல, அவ கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கா, அதனாலதான் அப்படி அப்படி ஜிக்கி சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் வெளில வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஜிக்கிவை வெளியே கூட்டு வராங்க. வெளியே அம்மா அப்பா யூனோ ஜிக்கியோட அப்பா எல்லாம் இருக்காங்க. வெளியே வந்து டாக்டர் மென்டலா அவங்க டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, நீங்களே பாத்தீங்கல்ல? ஆமா டாக்டர் எனக்கு புரியுது, அவ கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கா. இல்ல அவங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருக்காங்க. என்ன அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ட்ரீட்மெண்ட் தேவை. ஜேகே உங்க அம்மா உங்க அப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. ஆமா சின்ன வயசுலேருந்து அவங்க கொஞ்சம் ஹைப்பரா தூருன்னு அப்படி இருந்திருப்பாங்க அப்படித்தானே அப்படின்னு உங்க அம்மாவை பார்க்க நீங்க எப்பவுமே தோணு பேசிட்டே இருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆமா அப்படி சொல்ல அந்த டாக்டரும் தெரியுது, நான் கெஸ் பண்ணேன், அப்போதுலேருந்தே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, பட் உங்களுக்கு எதுவும் வெளில தெரியாமல் இருந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜேகேக்கு புரியல. உங்கள் அம்மா எப்போவுமே வாயடிப்பா எனக்கு தெரியும், பட் எல்லாரும் மாதிரியும் அவன் நார்மல் தான் டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப வாய் பேசுவீங்க, அது ஜேகேக்கு தெரியும். ஜேகே நிறைய வாட்டி உங்களை கொத்துவான், வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீங்கள் நிறைய பேசுவீங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க, உன் வாயை திறந்தாலே அவனுக்கு கடுப்பாக இருக்கும். அவன் அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறான். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இப்படி பேசுறது அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு ஜிக்கி டாக்டர் இருப்பாங்க. ஆமாம் அது உங்களுக்கு நார்மலாக இருந்திருக்கு, பட் அவங்க நார்மல் கிடையாது, அப்நார்மலாக இருந்திருக்காங்க. இப்போது அவங்களுக்கு குழந்தை போன அந்த ஃபீல்டில் இருந்ததுனால டோட்டலாக அவங்க உடம்புக்குள்ளே இருந்த அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிலாம் வெளில வர ஆரம்பிக்குதோ அப்படின்னு நிறைய பேசுகிறாரு. நிறையா எக்ஸ்பிளைன் பண்ண. டாக்டர் ஒரு நிமிஷம், இப்போ பொண்டாட்டி ஓகேவா? இல்லை தலையாடுறாரு. இப்போ என்ன பண்ணுறது? ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னை கேட்காம யாரும்
அவங்கள பார்க்கக்கூடாதோ, அவங்கள்ட்ட பேசக்கூடாதோ, எந்த ஃபுட்டு எதுவுமே கொடுக்கக்கூடாதோ, ஏன்னா எதை பண்ணுறதா இருந்தாலும் என்னை கேட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் அங்கேருந்து போக ஜேகே அந்த ரவுண்ட் ஹோல் மூலமா உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிக்கி 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 எங்கே இருக்கு ஜிக்கி ஜிக்கி என்னை விட்டு சொல்லு ஜிக்கி அப்படின்னு அழுது கத்தி ஒரு மாதிரி ஜிம்பிக்கிட்டே இருக்கீங்க. அந்த சிஸ்டர்லாம் உங்கள் கையை பிடிச்சி அழுத்தி உங்களுக்கு ஊசி போட கொஞ்சம் கொஞ்சமா ஜேகே என்னை விட்டு போகாத ஜேகே ப்ளீஸ், நான் பாப்பா நம்மக்கிட்ட இல்லை ஜேகே, நீ என் கூட இல்லைன்னா அவ்வளோதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடுறீங்க. ஜேகே கண்ணுலேருந்து தண்ணியே வருது. அங்கே இருக்க சேரில் சைலண்டாக வந்து உட்காந்துக்கிட்டான். நல்லா தானே இருந்தா, என்னாச்சு விலகு அப்படி தோணுது. நிறைய திங்க் பண்ணுறான். கடைசியா யூனோ வீட்டில் சாப்பிட்டுதான். அதுக்கப்புறம் தான் அவன் மயக்கம் போட்டிருப்பான். எதனால் மயக்கம் போட்டிருக்கான் அவனுக்கே தெரியல. இல்லையே, நம்ம அந்த 1 கிளாஸில் இருக்க சரக்கு குடிச்செல்லாம் நம்ம மட்டையாக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவன் திங்க் பண்ணிருக்கான். இந்த யூனோ நீங்கள் இவ்வளோ அமக்கலம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருந்திருப்பான். இதுதான் நான் கொடுக்குற தண்டனை உனக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு வயன், சர்ப்ரைஸா ஏறு டெய்லி ஒன்று வெளியே வரும். ஆமாம், இது ஜேகே எங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு திரும்பி பார்க்க என்ன அவன் திங்க் பண்ணிருக்கான், ஆட்டோ விட்டு வர ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவன் ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்து ஜேகே ஐம் சாரி. ஜேகேவும் திரும்பி பார்க்குறான். நான் உன்னை டின்னருக்கு கூப்பிட்டுருக்கவே கூடாது, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போகே தானே இப்படி ஆயிருக்கு. அச்சிச்சோ அப்படி இல்லைப்பா, இல்லை எனக்கே புரியுது ஜேகே, எனக்கு ஏன் தெரியல. உனக்கு ஒரு ஒயின் கொடுத்தேன்ல, அந்த ஒயினை நீ குடிச்சதுக்கப்புறம் நானும் குடித்தேன்னா ஏன் தெரியல ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துதான், நான் வந்து அப்படியே படுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி ஜேகே. ஜேகேக்கு இந்த டவுட்டு தான். அவனே ஒரு புரியாமல் இவங்க பார்க்க ஐம் சாரி, உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பிராண்டை என் பையன் கொப்போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அவன் ஏதோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஹெட்டேக்காக இருக்குது. அது மட்டும் நம்ம 2 பேரும் குடிக்காமல் இருந்தா எனக்கு கரெக்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படியே சொல்ல ஜேகேக்கு அவன் சொன்னதை அப்படியே நம்பி இல்லைப்பா, இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது, நான் தான் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கணும், சாரிப்பா அப்படின்னு அவன் சைலண்டாக உட்காந்துக்கிறான். ஜேகே இப்போ டக்குன்னு எழுந்து டாக்டரை மீட் பண்ண போகிறான். இவன் எங்க இவ்வளோ வேகமாக போகிறான் அப்படி திங்க் பண்ணிட்டு இவங்கவும் பின்னாடியே வர ஜேகே போன வேகத்தில் அந்த டாக்டரோட ரூம் டோரை டமால் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் டாக்டர் எனக்கு டவுட்டு. அவன் திருன்னு முழிச்சிட்டு பின்னாடி இருக்க யூனோவை பார்க்குறான். டாக்டர் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள். நல்லா இருந்தா, நல்லா பேசினா, நல்லா சாப்பிட்டா, பட் திடீர்னு ஏன் அவளுக்கு அபாஷன் ஆச்சா அப்படி கேட்க அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. திருன்னு முழிக்கிறான். இல்லை நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்களே, அது ரிசல்ட் என்னன்னு. அது ஜங்கு அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அடிக்கடிக்கு அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் ஏதாவது வந்திருக்கா அப்படி கேட்க அன்றைக்கி மார்னிங் தான் சும்மா ஆக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின்லாம் இருக்காது. பட் அவனை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமக் பெயின் இல்லை. ஸோ அவன் ஆமான்னு தலையாட்டுறான். அதான் ரீசன், அவங்க வீக்காக இருக்காங்க. ஸோ இது நார்மல் தான், சின்ன பொண்ணு தானே, இது நார்மல் தான். அது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி சொல்ல ஜேகே சைலண்ட் ஆகிட்டா. ஓ வீக்காக இருந்திருக்கால, அவ கூட ஃபிசிக்கலாக இருந்தோம்ல, மேபி அதனால கூட இப்படி ஆயிருக்குமா அப்படி அவனுக்கு தோணுது. அவன் அங்கேருந்து வெளில வந்து சேரில் உட்காந்து ஏன் தெரில ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. பட் அவனுக்கு அழலாம் வரல, அழணும் தோணலை, ஒரு மாதிரி ஹெவியா அப்படி இருக்கு. அவளை நம்ம நல்லா பார்த்துக்கல, நம்ம குழந்தைய மிஸ் பண்ணுறோம், நிறைய தோணுது. பட் சைலண்டாக உட்காந்துட்ருக்கான். அவன் வெளிலேருந்து அங்கே போன அடுத்த செகண்ட் இவனும் அவன் கோர்ட்டில் இருந்த செக் புக் எடுத்த நிறைய அமௌண்ட்டை ஃபில் பண்ணி அவனை சமாளிச்சிட்டேன். புரி அதுக்கான அமௌண்ட் நிறைய கொடுக்குறான். அவனும் வாங்கி வச்சுக்கிட்டான். 2வது ஃபில் பண்ணி அதை கொடுக்க இது எதுக்கு சார், நீங்கள் ஒயன் மென்டலாக இருக்கா அப்படி சொன்னீங்க, சொல்லி எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அவளுக்கு அபார்ஷன் ஆனது,
அந்த டேப்லெட்னால. பட் அதையும் மாற்றி சொல்லிட்டேன். ஆனால் இது எதுக்கு அப்படி கேட்க, இது இதுக்கப்புறம் நீ பண்ண போக வேண்டிய காரியத்துக்கு. அவன் புரியாமல் முழிக்கிறான். நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுனா இன்னும் அதிகமாக இந்த இது போல் அமௌண்ட் உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் அக்கறது போகிறான். இது எல்லாமே இவனோட பிளானு. இப்போ மட்டும் நீங்கள் க்யூர் ஆகிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அகெயின் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அகெயின் அந்த பேபி அப்படிங்கிற மாதிரி சம்திங் நிறைய வரும் இல்லையா? அது இவனுக்கு வேணாம். ஜேகேவை போட்டு தள்ளுற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் ஒரு மென்டலாக. அப்படி திங்க் பண்ணிட்டு அவன் இந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். இப்போது எதுவுமே தெரியாமல் அந்த ரூம்லேருந்து வெளில வந்து ஜேகேக்கு ஆறுதல் சொல்கிறான். நீ ஃபீல் பண்ணாத ஜேகே, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறான். ஜேகே ரொம்ப சைலண்டாக உட்காந்துட்ருக்கான். அன்னைக்கு டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே ரூம்லேருந்து கத்திட்டுருக்கீங்க. சின்ன விடுங்க, என்னையே அப்படி கட்டி போட்டிருக்கீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கலையா, என்னை விடுங்க அப்படின்னு கத்திட்டுருக்கீங்க. இந்த சவுண்ட் ஜேகேக்கு நல்லா கேட்குது. அமைதியாக உட்காந்துட்ருக்கான். ஜேகே எங்கே இருக்கு ஜேகே கையை விட சொல்லு ஜேகே அப்படின்னு கத்திட்டே இருக்கீங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை உள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, பட் நீங்கள் மென்டல் அப்படிங்கிற மாதிரி தானே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஜேகேவும் அதெல்லாம் நம்புகிறான். பிகாஸ் பாப்பா போன அந்த ஃபீல்டில் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க. அது அவனுக்கு தோணுது. அமைதியாக இருக்கான். நீங்கள் உள்ளேருந்து கத்திட்டுருக்கீங்க. அம்மா அழுகுறாங்க. சாப்பிட மாட்டேன்றீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றீங்க, கத்திட்டுருக்கீங்க. அந்த டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே அப்படியே போகுது. ஒரு 5-6 days ஆகுது. இப்போவும் நீங்கள் நார்மலாக ஆகலைன்னு ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க, அவளை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அவளை நார்மல் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, அவள் ஏன் பொண்டாட்டி. இங்கே பாருங்க, இத்தனை நாள் அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுருப்பீங்க, பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் தானே அவளை பார்த்துக்கணும். அவங்க நார்மல் ஆகணும், குணமாகணும். உங்களுக்கு அந்த ஆசைலாம் இல்லையா? நான் அவள் கூட இருந்தாலே போதும் டாக்டர், அவளை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படி சொல்ல, டாக்டர் அவங்க வீட்டுக்கு போனாலும் இதே போல தான் இருப்பாங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சிக்கையை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோல் வழியில் அங்கே காட்ட, நீங்கள் ஒரு நர்ஸை அட்டிக்கிறீங்க. தட்டு எடுத்து சாப்பாடு ஊட்ட தான் வந்திருப்பாங்க உங்களுக்கு. சின்ன வெளியே விடு, என்ன பண்ணிட்டு நீ? உங்ககிட்ட சாப்பாடு கேட்டனா? அவ்வளோ மேம் இங்கே பாருங்க, உங்களுக்கு ஃபுட் கொடுக்க தானே வந்திருக்கேன் அப்படின்னு உங்கள் கையை அவ தலையிலேருந்து எடுக்க ட்ரை பண்றா. நீங்க இப்போ முடிய பிடிச்சு என் கையை கழட்டி விடு, ரூம்ல இருந்து முதல்ல என்ன வெளியே விடுங்க அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. அவளை போட்டு ஜிம்புறீங்க. இப்படி இருக்காங்க. நீங்க வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? சிக்கி சைலண்டா பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க, இன்னொரு நர்ஸு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட அந்த ட்ரெயிலாம் கொண்டுட்டு உள்ள போறதுக்கே பயப்படுறா. பிகாஸ் அவன் மூஞ்சிலாம் பிடிச்சி கீறி விட்டுருக்கீங்க. எவ்வளோ அரகண்டா பிஹேவ் பண்றாங்க. இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க ஜோங்க, கொஞ்சம் சொல்லுங்க. அமைதியாக இருக்கான். நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. நார்மலாக இருக்க உங்களை மென்டல் அப்படி சொல்லி உங்களை அந்த ரூமுக்குள்ளே போட்டு வச்ச இப்படி கட்டி போட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் உங்களுக்கு பிடிக்கல. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதெல்லாம். பட் ஜேகே நீங்கள் இருக்க மென்டல் ஆகிட்டு வரீங்களோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு டாக்டரை பார்த்து, என் பொண்டாட்டிய எப்படி டாக்டர் நார்மலாக கொண்டு வருது அப்படி கேட்குறான். எனக்கு 2-3 ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது பண்ணால் கண்டிப்பாக நார்மல் ஆகிடுவாங்க. அவனும் அமைதியாக இருக்கான். எவ்வளோ வேறு இடம் ஷிஃப்ட் பண்ணணும், ஸோ உங்கள் சிக்னேச்சர் வேணும் அப்படி ஜேகே கிட்ட கேட்க, ஜேகேவும் அவன் காட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போடுறான். அங்கெல்லாம் உங்களால் நார்மலாக இப்போது இருக்க மாதிரிலாம் உங்களால் வர முடியாது ஜேகே. ஏன் இதுக்கு என் பொண்டாட்டி நான் பார்க்கணும்ல? கண்டிப்பாக பார்க்கணும் தான். அது நான் சொல்லும் போது பார்த்தா மட்டும் போதும். இங்கே பார்க்குற மாதிரி அவளை அங்கே மாற்றணும்னா பார்க்க முடியாது ஜங்கு. அவனுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி மாறுது. அவங்க குணமாகணுமா வேண்டாமா? நான் பார்க்காம இருக்க முடியாது டாக்டர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் அவங்களால தான், எல்லாமே அவங்களுக்காக மட்டும்தான். வேற இடம் சேஞ்ச் பண்ணோம், ஸோ நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஜேகேவும் ஃபைனலாக பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ரவுண்ட் ஹோலில் பார்க்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்ச, கண்ணை மூடுறீங்க. இப்போவும் சிக்கன் விட்டு போயிடாத சிக்கே ப்ளீஸ். இதுக்கு மேலே நின்று அவன் அழுதுருவான் புள்ள. அங்கேருந்து வேகமாக போயிட்டான். அந்த டாக்டர் இப்போ வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அது
மென்டல் ஹாஸ்பிட்டல். இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தது மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். பட் உங்களை தனி ரூமில் வச்சுருந்துருப்பாங்க. இந்த ரூமில் அப்படி இல்லை. நிறைய மென்டல் இருக்காங்க, அவங்க கூட உங்களையும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு பயமாக இருக்கு. கத்துறீங்க, அழுவுறீங்க. ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க, ஒருத்தவங்க அழுகுறாங்க, ஒருத்தவங்க மென்டல் மாதிரி பிக்கப் பண்ணிருக்காங்க. எல்லாரும் பார்க்க பார்க்க உங்களுக்கு பயமாக இருக்கு. நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. இந்த டைம் இவங்க உள்ள வரா. என்ன வயன், எப்படி இருக்க? இந்த வாய்ஸ் கேட்டு அதிர்ஷ்டங்க. அவனை அடிக்கிற மாதிரி பாயிறீங்க. ஆனால் அவங்க கையில் கட்டியிருக்கு. என்னம்மா பண்ற? உன்னாலதான் இதெல்லாம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ற நீ? என்ன டார்ச்சர் தான் பண்ணலான்னு இருக்க அப்படின்னு நீங்க அவனை பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதை விட்டு இன்னும் என்னதான் வேணும் உனக்கு? என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு என் ஜிக்கு 6 நாள் ஆச்சு நான் பார்க்க அப்படின்னு நிறைய அழுதுட்டே அவனை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. அவன் இவ்வளவு நாள் நான் உன்னையும் சும்மா வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. தோ நீ என் கையில கிழிச்சு விட்டல, அந்த காயம் ஆறணும். அதான் அவன் கையை பார்க்குறீங்க, நீங்கள் தான் கிழிச்சு விட்டுருப்பீங்க. அவன் கட்டெல்லாம் அவுத்துட்டு நல்லா ஆயிடுச்சுல? என்ன இங்கே தான் கொஞ்சம் பெயினாக இருக்குது, இன்னும் 2 நாள் அதுவும் நல்லா ஆயிடுமா? ஐம் சாரி ப்ளீஸ் என்ன விட்டு. அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்ணுற? நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஜேகே கூட உங்களை வந்து பார்த்துருக்க மாட்டான். பிகாஸ் நீ இப்படி கஷ்டப்படுறீங்க, அதனால அவனால் உங்களால் பார்க்கவே முடியாது. வெளியே நின்று உங்களை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருப்பான். எவனும் அப்படி இல்லை, உள்ளே வந்து உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுறான். ஒரு டைமும் அவன் வர்றதுனால தான் நீங்கள் இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறீங்க. வந்து பேக் டோரில் வந்து அப்படியே போயிடுவான். அந்த டைம் உங்களை காம் பண்ண ஒரு நர்ஸு அந்த மாதிரி வரும்போது அந்த இவன் மேலே இருக்க அந்த கோவத்தெல்லாம் நீங்கள் அந்த நர்ஸ் மேலே காட்டுவீங்க. அந்த டைம் கத்துவீங்க. அதை ஜேகே பார்ப்பான், இப்படி வயலண்டாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னு. அதெல்லாம் திங்க் பண்ணி இவனு சிரிச்சுட்டு உங்களை பார்க்க, ஏன் இப்படி பண்ணுற? ப்ளீஸ் என்ன விட்டுறேன். எதுக்கு நீ என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? உன்னால என் குழந்தை பாரு, போதும் என்ன என் ஜேகே கிட்ட விட்டுரு. இதுக்கு மேலே என்ன டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் டார்ச்சர் பண்ணுறனா நீ தான் அந்த ஜேகே கூட சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ண. நீங்கள் அவனை பார்க்க உன் கையை அன்னைக்கு பிடிக்கும் போது கூட எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. பட் அவங்க கூட சேர்ந்து கிஸ் பண்ணுற என் முன்னாடி அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பத்துக்கிட்டு வந்திருக்கும். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவர் என்ன புருஷன்? வாயை மூடு. 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தானே. அது நீ பண்ணதுனால தானே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். பாரு அப்படின்னு நீங்கள் பேச வரீங்க. இதனால தான் இப்போ நீ இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க. நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இப்போ வீட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கேன். மறுபடியும் அவன் கூட சேர்ந்து மேக் பண்ணி அகெயின் வயிற்றுக்குள்ளே ஏதாவது வந்தா கேவலமாக அவனை பார்க்குறீங்க. அதான் ஜேகேக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு உன்னை இங்கே வச்சுருக்கேன். பனிஷ்மெண்ட்டா? பனிஷ்மெண்ட் இந்த வேர்ல்டில் யாருமே கொடுக்காத பனிஷ்மெண்ட் நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் அவனையே பார்க்க எனக்கு தெரிஞ்சு ஜேகேக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டான் அவன். நான் அவனுக்கு ட்ரிங்க் கொடுக்கும் போதே அந்த ஊசி போயெல்லாம் அவனை போட்டு தள்ளலான்னு நினச்சேன். அவன் அப்பவே செத்து போயிருந்தானா அந்த பனிஷ்மெண்ட்டை அவன் ஃபேஸ் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் இப்போ அவன் ஃபேஸ் பண்ணணும். அதை பார்க்குறதுக்குள்ள அவன் அதை செத்தே போயிடலாம் அப்படிங்கிற ஃபீல் அவனுக்கு வரும். என்ன பண்ண போகிற நீ? அவரை எதுவும் பண்ண போகலம்மா, ஒன்று தான் பண்ண போகிற. புரியாமல் அவனை பார்க்குறீங்க. இன்னைக்கு அவனுக்கு ரியல் பனிஷ்மெண்ட் காட்ட போகிற. நீ என்ன சொல்கிற? எனக்கு புரியல. புரியாமல் இருக்க வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். பனிஷ்மெண்ட் அவனுக்கு மட்டும் இல்லை உனக்கும். பிகாஸ் 2 பேரும் சேர்ந்து என்னை வெறுப்பேற்றிட்டீங்க. நீ அவ்வளோதான் சொல்கிறதே டார்ச்சர். 2 பேரும் சேர்ந்து என்னை நீங்கள் டார்ச்சர் பண்ணிட்டீங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் நீங்கள் அனுபவிக்க வேண்டாம். நீங்கள் அவனையே பார்க்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண. நாளைக்கு பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக, இன்னும் இல்லை என்னன்னு சொல்லிட்டு போ. இங்கே பாரு, என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோ, அவர் எதுவும் பண்ணாத ப்ளீஸ், அவருக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் நிறைய கத்த அவன் காதலே வாங்காமல் நடந்து போகிறான். இப்போ போல் உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த டைம் ஜேகே டாக்டர் கூப்பிட்டதுனால அவன்
ஒரு இடம் வந்திருக்கான், வெயிட் பண்ணுறா டாக்டருக்காக. உள்ள யூன்வோ டாக்டரும் இருக்காரு. சார் இங்கே பாருங்க, அந்த வயன் இப்போதான் அபார்ஷன் ஆகிட்டு நார்மலாக இருக்கா. இப்போ மட்டும் அந்த ட்ரீட்மெண்ட் அவளுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவள் உயிருக்கே ஏதாவது ஆபத்து வரும். எனக்கு அதை பற்றிலாம் தேவையே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி பண்ணு. அவன் தயங்குறான். ஜேகே கிட்ட சைன் வாங்கன்னு சொன்ன வாங்கிட்டல? வாங்கிட்டேன் சார். அப்புறம் என்ன, லீகலாக உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் அந்த பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்கா சார். முறைக்கிறான். நான் சொன்னதை மட்டும் செய் அப்படி சொல்லிட்டு அவன் ரூம்லேருந்து வெளில வந்து, ஜேகே நம்ம வேறு ரூமுக்கு போகணும் பா. பா எதுக்கு வர சொல்லியிருக்காங்க? வயன் ஓகே இல்லை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்ல அப்படி அவன் நிறைய கேட்க, இல்லைடா வா ஒரு இடம் போகலாம் அப்படின்னு அவன் கூட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளாஸு. ஸோ அங்கே நின்று பார்த்தா நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, உங்களை பார்க்குறான். அவன் கிளாஸில் 2 கையும் வச்சு, பா என்னப்பாச்சு, என்னப்பா பண்ணிருக்காங்க பையனை? நார்மலாக இருஜேக்கே, இது ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். ட்ரீட்மெண்ட்டா? பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு அவன் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கை கால் அப்படி சொல்லிட்டு வழக்கம் போல் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு இன்ச்சு கூட உங்களால் நகர முடியல. என்ன பண்ணுறீங்க டாக்டர், டாக்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் டாக்டரை பார்க்க அவனுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், டாக்டர் என்ன டாக்டர் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை வயன், நீ நார்மல் ஆகணும்ல, சின்னதா ஷாக் ட்ரீட்மெண்ட். ஷாக் ட்ரீட்மெண்ட்டா? டாக்டர் நான் நார்மலாக இருக்கேன் டாக்டர் அப்படின்னு நீங்கள் அவனை சொல்ல அவனுக்கும் தெரியும் நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு. அவன் நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, பட் இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டில் ஏதோ போட்டு விடுறானுங்க. உங்களுக்கு பயமாக இருக்கு. பா அவளை என்னப்பா பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லைடா, சின்னதாக ஏதோ ஷாக் ட்ரீட்மெண்ட் நினைக்கிறேன். ஷாக் ட்ரீட்மெண்ட்டா? பா யாரு கிட்ட பதிலாக பண்ணுறீங்க? ஜேகே அமைதியாரு. பாவ தாங்க மாட்டாப்பா. அதை விட்டா வேற வழி இல்லை ஜேகே. நேத்து ஒரு பேஷண்ட்டை கொல்ல பண்ண பார்த்துருக்கா. அமைதியா யூனுவ பார்க்க பாரு, அவன் நார்மல் ஆகணும்னா இதெல்லாம் அவளுக்கு பண்ணி தான் ஆகணும். ஜேகே திரும்பி உங்களை பார்க்க அந்த ஷாக் கொடுக்குற மிஷினை ஆன் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ரூம்குள்ள இருந்து துடிக்கிறீங்க. தூக்கி போடுது உங்களை வெளியே. ஜேகே உயிரே இல்லை அவனுக்கு. அப்படி நின்ட்டான் ஒரு ஸ்டாச்சு மாதிரி. ஒரு செகண்டா டக்குன்னு அந்த மிஷின் ஆஃப் பண்ண, சார் நான் நார்மலாக இருக்கேன் சார், ப்ளீஸ் என்னை விட்டுங்க அப்படி சொல்லிட்டு டாக்டரை பார்க்குறீங்க. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவன் அகெயின் அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறான். அகெயின் துடிக்கிறீங்க. இந்த யூனோ 2 பேரும் இப்படி ஃபீல் பண்ணுறதை பார்த்து ஸ்மைல் பண்ணிருக்கான். இதுதான் என்னோட ரிவெஞ்ச். செம்மையாக இருக்கு. இது கூட நல்லா தான் இருக்குல்ல. எப்படி தானே 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்கும் போது நான் கதறி இருப்பேன். திருச்சி காட்டினேன்னா அப்படி சொல்லிட்டு ஜேகேவை பார்க்க, ஜேகேக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு, அவ்வளோதான். இப்போ உன்னோட மைண்ட் செட் எப்படி தரமா இருக்கும்? நான் சொல்கிறேன் ஜேகே, இதெல்லாம் பார்க்குறத விட நம்ம செத்து போயிடலாம் அப்படிதான் இருக்கும் இல்ல? அதானே, நீ அன்னைக்கு செத்து போயிருந்தனா இவ இந்த மாதிரி துடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏண்டா மறுபடியும் வந்த, நீ தான் ஃபீல் பண்ற அப்படின்னு ஜேகேவை பார்க்குறான். இந்த டாக்டரும் மிஷினை ஆஃப் பண்ணுறாரு. அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, டாக்டர் ப்ளீஸ் என்னால் முடியல, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படி சொல்ல அகைன் அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. துடிக்கிறீங்க. இதுக்கப்புறம் ஜேகேவில் பார்க்க முடியல. அவன் அங்கேருந்து போக யூன்வோ மொபைல் எடுத்து, போதும் இதோட மிஷினை ஸ்டார்ட் பண்ணிக்கோ, விட்டா என் டார்லிங் செத்து போயிடுவான் அப்படி ஒரு மெசேஜ் வர, அப்போதான் அவன் அந்த மிஷினை ஆஃப் பண்ணுறான். ஜேகே போகும்போது அவனும் பின்னாடியே போகிறான். இந்த யூன்வோ அந்த ரூம்லேருந்தே வெளில போயிட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் டாக்டருக்கு கிடைச்ச உடனே வெளில போயிட்டான் அப்படி சொல்லிட்டு உங்க மேல இருக்க ஒயர்லாம் கழட்டி விட்டுட்டு உங்களை அவனே தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல மாத்தி அவனே தள்ளிட்டு போறான் வேற ரூமுக்கு. நீங்க அன்கான்சியஸ்ல இருக்கீங்க. கடன்னு உங்களுக்கு நார்மலாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அது எல்லாத்தையும் பண்ணிருக்கான். நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. அவன் உங்களுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் அவனே உங்களை ஸ்கேனிங் ரூமுக்கு தான் தள்ளிட்டு போறான். நீங்க அமைதியா எந்த உணர்ச்சியுமே இல்லை. உங்களை தட்டி பார்க்குறான். எழுதுக்கவே இல்லை. சரி ஓகே நார்மல் ஆகிட வயன், அதுக்கு முன்னாடி பாப்பாக்கு ஏதாவது இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஸ்டொமக்கில் ஸ்கேன் பண்ணுறான். இப்போதான் உயிரே வருது. பாப்பாவுக்கு எதுவும் ஆகலை, நார்மலாக இருக்கு. ஆக்சுவலாக உங்கள் வயிற்றுக்குள்ளே இருந்தது ட்விங் பேபி. ஒரு பேபி தான் வெளில வந்திருக்கும். அதாவது
அவன் டேப்லெட் ஒரு கொடுத்துருப்பான் இல்லையா, அபாஷன் டேப்லெட். ஒரு பேபிக்கு தான் அது எஃபெக்ட் ஆயிருக்கும், ஒரு பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கும். அதை அவன் டெஸ்ட் பண்ணும் போதே கண்டுபிடிச்சிருப்பான். பட் இவங்க மீறி அவனால எதுவும் பண்ண முடியாது. அதனால அவன் யார்கிட்டயுமே சொல்லல, இவனுக்கிட்டையும். அந்த பேபி இருக்குன்னு தெரிஞ்சு அவனுக்கிட்ட சொல்லிட்டா அகைன் அந்த பேபியும் கொலை பண்ண சொல்லுவான். அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் திங்க் பண்ணிட்டு சைலண்டா இருக்கா. அவங்க வயிற்றுக்குள்ள இன்னும் பாப்பா இருக்கு. அந்த பாப்பா அதோட மூமெண்ட் தெரியும் போதுதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. ரிலாக்ஸா உட்காடுறான். எனக்கு ஒன்றும் இல்லை, பாப்பாக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே தோணுது. ஜிகே வீட்டில் இருக்கான். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருப்பான். அவன் கண்ணில் இருந்து இன்னுமே அந்த தண்ணி வரல, அழவே இல்லை. அவன் உங்களை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதாவது ஷாக் கொடுக்கும் போது பார்த்துருப்பான். அப்போ கூட அவன் அழல. இப்பயும் வீட்டில் உட்காந்துருக்கான். இடிஞ்சு போயிட்டான். அவன் கண்ணில் இருந்து இன்னும் தண்ணி வரல. அவன் அழுதா நார்மல் ஆயிடுவான் போல. பட் அழல, அமைதியா இருக்கான். இவங்க இங்க பாரு ஜெகே, இதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவா. நீ அவளையே நினைச்சிட்டு இருக்காதா, புரியுதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுறான். ஜெகே நார்மல் ஆகுற மாதிரியே தெரியல. அன்னைக்கு டே அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே ரொம்பவே வீக்காக இருக்கீங்க. அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்ல இருந்து எழுந்துக்கவே இல்லை, படுத்தே கிடக்குறீங்க. உங்கள் கையை கூட உங்களால் தூக்க முடியல. டாக்டர் வந்து எப்பவும் போல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாரு. தெரியுது அவருக்கு ரொம்ப வீக் ஆயிட்டீங்கன்னு. ஜேகே பார்க்கணுன்னு வந்திருக்கான். ஜேகேவை அலோவ் பண்ணலை. பிகாஸ் எல்லோரும் நார்மலாக பார்க்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இல்லை. எல்லோரும் மென்டல் எல்லாரையும் ஒரே ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க கூட தானே நீங்களும் இருக்கீங்க. ஸோ பார்க்க அலோவ் பண்ணலை. வெளியே உட்காந்துட்டு அப்படியே போகிறான். நெக்ஸ்ட் டே வரான், அப்படியே போகிறான். அதுக்கும் நெக்ஸ்ட் டே வரான், அப்படியே போகிறான். அவன் உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, அவ்வளோதான், நார்மலாக இல்லை. சேம் அதே தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் உங்கள் உடம்புல உயிர் இருக்கு, அவ்வளோதான். உங்கள் கண்ணு மட்டும் அசையுது. இந்த டைம் இவங்க வரான் அந்த டாக்டரை பார்க்க. வயன் எப்படி இருக்கா? நார்மலாக இருக்கா சார்? நார்மலா இருக்கக்கூடாதே. நார்மலானா நார்மலா இல்லை சார், நீங்களே பாருங்க, படுத்தே கிடக்குறீங்க. ஹயன் இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் அவளை பார்க்கணும். ஸோ அதுக்குள்ளே இருக்க எல்லா மென்டலையும் வெளியே அனுப்பு அப்படி சொல்ல, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்க மென்டல் எல்லாரையும் அந்த ரூம்லேருந்து வேறு ரூமுக்கு மாற்றிட்டாங்க. இப்போது இவனு உள்ளே வரான். என்ன வயன் எப்படி இருக்க அப்படி கேட்குறான். உங்கள் காதில் விழுது, எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, அமைதியாக படுத்துட்டு இருக்கீங்க. லைட்டாக பெண்ட் பண்ணி, சீரியஸா நீ உண்மையாகவே மென்டலி ஆகிட்ட போல அப்படி கேட்குறான். உங்களால் ரியாக்ட் பண்ண முடியல, அமைதியாக இருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? உன்னை நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கணும்னு நினச்சவன். என்ன இதெல்லாம் பண்ண வைக்கிறது நீ தான். அமைதியாக இருக்கீங்க. இப்போ நீ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏன் ஒயனா இருக்க. இன்னும் 2 டேஸில் உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். அவனை பார்க்குறீங்க. இருக்க உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார் எப்படி இருக்க. நான்லாம் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், உன்னால் தாங்க முடியாது. அதான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் முடிவு எடுத்துட்டேன். ஜெயிக்கவே எதுவும் பண்ணாத. இல்லை புரியல அப்படின்னு உங்களுக்கு க்ளோஸாக அப்படி வரான். உன்னை அப்பாவான்னு நினச்சிட்டு இருக்காரு ஜெயிக்கே. அவர் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். எந்த நிலைமையிலும் அவனை பற்றி நீ திங்க் பண்ணுற, அவனும் உன்னை பற்றி தான் திங்க் பண்ணுறான் 24 ஹவர்ஸும். இதனால மட்டும்தான் உங்கள் 2 பேரையும் டார்ச்சர் பண்ணுறேன். அது எப்படி இந்த 1.5 மாதத்தில் இவ்வளோ திக்கா நீங்கள்? இந்த புருஷன் பொண்டாட்டி இதெல்லாம் சொல்லிட்டு அவ்வளோ க்ளோஸா, அதுவும் இந்த 1.5 மாதத்தில் லவ் வேற எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படி தானே? நீங்கள் அவனை பார்த்து உனக்கு அதெல்லாம் புரியாது. நீ தான் சொன்னல புருஷன் பொண்டாட்டின்னு, லவ்வை பற்றி உனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த நிலைமையில நான் அவரை பற்றி திங்க் பண்ணுறேன். நீயே சொன்னியே அவரும் என்னை பற்றி திங்க் பண்ணுறாருன்னு. இதுதான் புருஷன் பொண்டாட்டி லவ்ங்கிறது. அதெல்லாம் உன்ன மாதிரி டேஷுக்கு புரியாது. இந்த நிலைமையிலும் என்ன தப்பா பேசுற நீ அப்படின்னு உங்க கழுத்தை பிடிக்கிறான். கண்ணை டைட்ட மூடுறீங்க. உங்களால் ரியாக்ட் கூட பண்ண முடியல. அவன் உங்க கழுத்துல இருந்து கை எடுத்துட்ட
எனக்கு இருக்க காண்டுக்கு கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன். இங்கே பாரு, உன்னை கடைசி வரைக்கும் என் கூடவே வச்சு பார்த்துக்கலான்னு நினச்சேன். இப்படி பேசுகிற, உன் கூட இருக்க இருக்க எனக்கு டார்ச்சர் தான். ஒரே டைம் உன்னை டச் பண்ணிட்டு உன்னை தூக்கி போட்டு வரேன். இல்லை உன்னை கொலை பண்ணிடுறேன். உன் கூட சேர்ந்து உன் புருஷனும் சொல்லிட்டு இருக்க பாரு, அவனும் சேர்த்து போட்டு தள்ளிட்டு 2 பேரும் ஒன்றா சாகுங்க. நாளைக்கு இதே டைம் வருவேன். எனக்கும் பர்சனல் உங்களை கிஸ் பண்ணலான்னு வரான். டக்குன்னு உங்கள் தலையை திருப்புறீங்க. முதல்ல நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு கட்டுப்பிலங்கிறது போகிறான். லைட்டாக உங்களாலே முடியல, டேர்ன் பண்ணி படுக்கிறீங்க. என்னமோ தெரியல, உங்கள் ஸ்டொமக் கொஞ்சம் ஃபீல் ஆகுது, பாப்பா இருக்க மாதிரி. சாரி, அவன் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுக்க கூடாது. ஐம் சாரி உன்னை மிஸ் பண்ணிட்டேன்ல அப்படின்னு தேம்பி ஆள ஆரம்பிக்கிறீங்க.